வெல்கம் பேக் guys. ஸோ 1500 ருபீஸில் ஒரு நெக் பேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதுவுமே ஒரு ஆப்ஷனாக வந்து உங்கள் லிஸ்ட்டில் வந்து இருக்கும். ஸோ என்ன நெக் பேண்ட்னா Rockerz 301 ANC. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த நெக் பேண்டோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்து பார்த்துடலாம். அண்ட் உண்மையிலுமே இந்த நெக் பேண்ட் வந்து வருதாங்கிறதுமே வந்து பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் பாக்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா அதோட கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளே டைம் 40 hours, அப்புறம் வந்து பீஸ்ட் மோட் 40 milliseconds, அப்புறம் வந்து அப் டு 30 dB நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவுமே வந்து கொடுக்கல. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 13mm டிரைவர், அப்புறம் வந்து இஎன்எக்ஸ் டெக்னாலஜி, அப்புறம் ப்ளூடூத் 5.4 IPX5 ரேட்டிங், அப்புறம் வந்து மேக்னெட்டிக் பவர் ஆன் ஆஃப்னு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இன்டகிரேட்டட் மல்டி ஃபங்க்ஷனல் கண்ட்ரோல்னு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நான் இதோட சீல் வந்து கட் பண்ணிக்கிறேன். ப்ரைஸிங்னு வரையில் நான் இந்த பிளாக் கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து வெறும் 1300 ருபீஸ்க்கு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு லிட்டலாக இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒரு வழியாக வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு குட்டி கவரில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் ஸ்டிக்கர்ஸ், அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸ், அப்புறம் வந்து பேப்பர் ஒர்க்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஓரமாக வந்து வச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக் பேண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த பிளாக் கலரில் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு. சரி, ஓகே கைஸ், இந்த நெக் பேண்ட் வந்து நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த நெக் பேண்டை வந்து நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ அதோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வழக்கம் போல் அதோட டிசைன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் மோஸ்ட் ஆஃப் தி நெக் பேண்ட் மாதிரி இந்த நெக் பேண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிலிக்கான் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான சிலிக்கான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, அதே சமயத்தில் நல்லா வந்து டியூரபிளாக வந்து இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா பட்டன்ஸ் டைப் சி போட்டு எல்இடி லைட் இண்டிகேட்டர் மைக் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏஎன்சிக்கு டெடிகேட்டடாக ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி லைட் இண்டிகேட்டர் வந்து இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வால்யூம் பட்டன், அப்புறம் மல்டி ஃபங்க்ஷனல் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டனை நீங்கள் வந்து 3 times ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் வந்து வேக்கப் ஆகும். 2 secondsக்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து கேமிங் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் வந்து 5 secondsக்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ரீசெட் ஆப்ஷன் வந்து ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா போட்டோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒயரோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து இருக்கு. நல்லா ஒரு திக்கான ஒயர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இயர்படோட டிசைன் வரையில் இந்த இயர்பட்லேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆங்குலரான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பர்சனலாக ஃபிட்டுன்னு வரையில் ஃபிட்டில் எனக்கு வந்து எந்த வித பிரச்சனையுமே வந்து இல்லை. இதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா நல்லா பக்கம் நல்லா சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த 2 இயர்பட்ஸும் கனெக்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேக்னெட் தான். அண்ட் இந்த மேக்னெட்டில் வந்து இவங்க வந்து ஸ்மார்ட் பட் ஃபங்க்ஷனாலிட்டியுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அந்த நெக் பேண்டை நீங்கள் வந்து இப்படி க்ளோஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த நெக் பேண்ட் வந்து பவர் ஆஃப் ஆகி நம்ம ஃபோனில் இருந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். இப்படி எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த நெக் பேண்ட் வந்து பவர் ஆன் ஆகி நம்ம ஃபோன்லேருந்து உடனே வந்து கனெக்ட் ஆகும். இப்படி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா பேட்டரி நல்லா சேவ் ஆகும். அப்புறம் கலர் ஆப்ஷன்ஸ் வரையில் இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த கலர் சூஸ் பண்ணிங்க கமெண்ட்ஸ்லேருந்து சொல்லுங்கள். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரையில் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.4க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து கனெக்டிவிட்டியில் எந்த வித இஷ்யூஸுமே வந்து ஃபேஸ் பண்ணல. கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. அப்புறம் ரேஞ்சின் வரையில் இவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 meters வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்கின் வரையில் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, எஸ்பிசி அண்ட் ஏஏசி. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து IPX5க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு வந்து ஸ்பிளாஷ் ப்ரூஃபாக வந்து இருக்கும். அப்புறம் லேட்டன்சின்னு வரையில் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 40 millisecondsக்கான ஒரு வேற லெவல் சூப்பரான பீஸ்ட் மோட்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கேமிங் கூட நீங்கள் தாராளமாக இந்த நெக் பேண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு கேமிங் டெஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் வரையில் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 30 dBக்கான ANC வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 30 dB ANC கொடுத்துருக்கனால அதோட ஏஎன்சியாக இருக்கட்டும் அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோடாக இருக்கட்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா டீசெண்டாக நல்லா சூப்பராக வந்து ஒர்க் ஆச்சு. இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல வந்து எவ்வளோ பெஸ்ட்டான ஏஎன்சி அண்ட் டிரான்ஸ்பரன்சி மோட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக வந்து போட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்டரின்னு வரையில் இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 40 hours ஒரு மேசிவான டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஏஎன்சி ஆஃப் பண்ணும்போது, ஏஎன்சி ஆன் பண்ணும்போது இதோட டோட்டல் பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 26 hours வரைக்கும் கிடைக்குன்னு வந்து போட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஆக்சுவலி இது வந்து 60% வச்சு கிடைச்ச ரிசல்ட்ஸ்னு வந்து போட் வந்து சொல்கிறாங்க. அதனால் பேட்டரி லைஃப் பற்றி நீங்கள் இந்த நெக் பேண்டில் வந்து கவலையே பட தேவை, நல்லா சூப்பராக வந்து இருக்கும்.
அப்புறம் கால் குவாலிட்டின்னு வரல இந்த நெக் பேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இஎன்எக்ஸ் டெக்னாலஜி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இதோட கால் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்துச்சு. சரி ஓகே, நீங்களே ஒரு சாம்பிள் கேட்டுட்டு எப்படின்னு சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்க கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து இந்த போட் ராக்கர்ஸ் 301 ANC இருந்து ரெக்கார்ட் பண்றேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் இந்த நெக் பேண்ட்ல யூஸ் பண்ணிருக்க போட் ஹியரபிள் ஆப்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஸ் யூஷுவல் எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் இருக்கு நமக்கு வந்து மேலே வந்து காமிக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் டேரக்டா இந்த ஆப்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஈக்குவலைசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட் ஈக்குவலைசர், அப்புறம் கிளாசிக், பாப், அப்புறம் ராக், ஜேஸ், கண்ட்ரி, அது மாதிரி நிறையா வந்து இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டச் கண்ட்ரோல்ஸில் அந்த மல்டி ஃபங்க்ஷனல் பட்டனை நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டேப்க்கும் அப்புறம் டபுள் டேப்க்கும். அப்புறம் இங்கே சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் மேனுவல் வேணும்னா கூட நீங்கள் வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூசர் மேனுவல் வர்றதுக்கு உங்களுக்கு ஆக்சுவலி இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து வேணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து யூசர் மேனுவலுமே வந்துச்சு. ஸோ ஓவராலாக இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிம்பிளாக ஃபீச்சர் ரிச்சாக வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக அந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13 mm ஒரு மேசிவான பெரிய டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 13 mm ஒரு பெரிய டிரைவர்ஸ் இருக்கனால அஃப்கோர்ஸ் இதோட பேஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் வந்து இருந்துச்சு. பேஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பஞ்சியாக நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேஸ் இந்த நெக் பேண்டில் கிடைக்கும் நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். பட் ஆனால் அதோட மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, மிட் டோன்ஸ் அண்ட் ட்ரெபிள், அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேஸ் அளவு சூப்பராக இல்லை. அது பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் டு அபவ் ஆவரேஜாக வந்து இருந்துச்சு. பேஸோட டாமினேஷன் கண்டிப்பாக மிட் டோன்ஸ் அண்ட் ட்ரெபிளில் வந்து இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருந்தாங்கன்னா வேற லெவலில் வந்து இருக்கும். அப்புறம் ஆடியோட கிளாரிட்டி மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல வந்து பெருசாக நம்ம வந்து சவுண்ட் குவாலிட்டி வைஸ் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல ஒரு நல்ல டீசென்டான சவுண்ட் குவாலிட்டி இந்த நெக் பேண்ட்ல கிடைக்கும் நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கண்டோம். ப்ரைஸிங் வரையில இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1500 rupeesக்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1500 rupeesக்கு இந்த நெக் பேண்ட் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 100% 1500 rupeesக்கு இந்த நெக் பேண்ட் ஒர்த்துன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த நெக் பேண்ட் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக சாலிடாக வந்து கொடுத்துருக்காங்க. இதோட டிசைனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் லைக் அந்த மேக்னெட்டிக் ப்ளே பாய்ஸ், அப்புறம் வந்து கேமிங் மோட், அப்புறம் வந்து ஏஎன்சியாக இருக்கட்டும், அப்புறம் பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டி நல்ல ஒரு டீசென்டான சவுண்ட் குவாலிட்டி இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் இந்த நெக் பேண்ட் வந்து கன்சிடர் பண்ணலாம். அதுவும் நான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிருக்கும்போது இன்னுமே இதோட ப்ரைஸ் கம்மியாக வந்து இருக்குது. இந்த பிளாக் கலர் வேரியன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெறும் 1300 rupeesக்கு ஃப்ளிப்கார்ட்டில் வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் இந்த நெக் பேண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து ப்ராடக்ட் டேக்கில் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் இந்த நெக் பேண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களாங்கிறது வந்து கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.